ஐயா வணக்கம். என் பெயர் பாரத சக்திவேல். சின்னத்திரை உணராக இருக்கிறேன். இறைவனுடைய செயல்பாடுகள் பற்றிய ஒரு கேள்வி. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய இறைவன் சொல்லி குரானில் படிச்சிருக்கேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் நரகத்தையும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். என்ன கேட்குறாருன்னா, கடவுளை போய் பெரிய கருணையாளன், அன்பாளன், பண்பாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அளவிலா கருணையுடைய இறைவன் எப்படி நரகத்தை படைக்கலாம் என்று ஒரு நியாயமான கேள்வி தானே அவர் கேட்கிற கேள்வியில பொருள் பொதிந்த ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறார். ஆக இறைவனை பற்றி நாம் அறிகிற போது இறைவன் அருளாளன் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது நீங்கள் சொன்னிய அந்த வாசகம்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா முஸ்லிம்களும் எந்த செயலை சொன்னாலும் இதை சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள், எந்த செயலை செய்தாலும் இதை சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்ன அர்த்தம் தான், அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய. ஆக இறைவனுடைய பண்புகளிலேயே மிக உயர்ந்த பண்பு கருணை, இரக்கம் என்பதுதான் அவனுடைய மிகுந்த பண்பு. இறைவனே சொல்கிறான், என்னுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, என்னுடைய அருளிலே நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்து இருக்கிறது இறைவன் சொல்றான். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் சொன்னார்கள் இறைவனை பற்றி சொல்லுகிற போது, நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் கடலின் நுரையளவும் கடற்கரையின் மணல் அளவும் மரங்களின் இலையளவும் நீங்கள் பாவங்களை செய்தாலும் இறைவன் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் என்று ஒரு கருத்து. ஆக இறைவனுடைய அருள் அத்தனை உயர்வு மிக்கது. ஆனால் அதே சமயத்திலே இறைவனுடைய இன்னொரு பண்பையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அவன் கருணையாளன் தான், அதே சமயத்தில் அவன் நீதியாளனும் கூட. நீதியாளன், நீதியும் செலுத்த வேண்டும் அல்லவா? நல்லவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும், கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்ப நல்லவர்களுக்கும் சொர்க்கம், கெட்டவனுக்கும் சொர்க்கம் வைத்திருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னையா கடவுள்? இது என்ன கடவுளே? இவனையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு, அவனையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு, இது என்ன கடவுளே சொல்லுவீங்களா? இல்லையா? சொல்லுவீங்க. நியாயமற்ற கடவுள், ஒருதலை பட்சமான கடவுள், நியாய அநியாயம் பார்க்க கடவுள் சொல்ல போறீங்களா? இல்லையா? ஆகவே இறைவனுடைய பண்புகளிலே ஒன்று அருளாளன், அன்பாளன் என்பது ஒரு பண்பு. அதே சமயத்திலே இறைவன் ஒரு நீதியாளன். ஆகவே நல்லவர்களுக்கு உரிய கூலி வழங்குவதும் கெட்டவர்களை தண்டிப்பதும் இறைவனுடைய ஒரு நீதியாக இருக்கிறது. இப்போ சில கேள்விகள். சார், மனுஷன் தானே சார், தப்பு செய்யாத மனுஷன் உலகத்துல உண்டா? இல்லையா? தப்பு செய்யாத மனுஷன் எல்லாத்தையும் நரகத்துக்கு பிடிச்சி அனுப்புனா யார் தான் சொர்க்கத்துக்கு போறது? எல்லாரும் நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் இல்லையா? சொர்க்கம் செல்ற மனுஷனே இந்த உலகத்துல இருக்க முடியாது. உண்மைதான். அதையும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதத்தினுடைய எல்லா சந்ததிகளும் மனிதர்களும் தவறளிக்கக்கூடியவர்கள் தான். ஆக தவறளிக்காத மனிதனே இது கிடையாது. டு எர் இஸ் ஹியூமன் என்று சொல்வார்கள். தவறிழைப்பது மனிதனுடைய பண்பு. ஆனால் தவறு இழைக்காமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளையும் இறைவன் செய்திருக்கிறான். மனுஷன் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். என்ன ஏற்பாடு? எது நன்மை எது தீமை என்பதை தெளிவாக அறிவித்திருக்கிறான். இந்த குர்ஆன் மூலமாக, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக இதெல்லாம் நல்லதுப்பா, இதெல்லாம் கெட்டது, இது சொல்லியாச்சு. உனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லியாச்சு. மது குடிக்கிறது பாவம், சூதாடுறது பாவம், ஆபாசம் பாவம், எல்லாம் சொல்லியாச்சு. ஆகவே நன்மை தீமை பற்றிய ஒரு ஞானம் வழங்கப்பட்டு விட்டது. அடுத்தது, தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மனசாட்சி கொடுத்திருக்கான் இறைவன். ஒரு மனசாட்சி, அந்த மனசாட்சியினுடைய உறுத்தலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு காரியம் நன்மையா தீமையா என்று அறிவதற்கு எளிதான வழி, எந்த காரியத்தை செய்கிற போது உங்கள் மனம் அமைதி பெறுகிறதோ அவையெல்லாம் நல்ல செயல்கள், எந்த காரியத்தை செய்கிற போது உங்கள் மனம் உறுத்துகிறதோ அலைக்கழிப்புக்கு உள்ளாகிறதோ அவையெல்லாம் தீமையான செயல்கள். இல்லையா? நமக்கே ஒரு உறுத்தல், ஆரம்பத்திலே உறுத்தல் இருக்கும். சாராயம் குடிக்கிறான்னா போக போக வேணா மறைஞ்சிருக்கலாம், ஆரம்பத்தில் ஒரு உறுத்தல் இல்லாமல் இருந்திருக்காது. கண்டிப்பா. லஞ்சம் வாங்குறவனுக்கு ஆரம்பத்தில் ஒரு உறுத்தல் இல்லாமல் இருந்திருக்காது. கொலை செய்வனுக்கு கூட ஆரம்பத்தில் ஒரு உறுத்தல் இல்லாமல் இருந்திருக்காது. போக போக அந்த மனசாட்சியை தட்டி தூங்க வைத்து விடுகிறான், அவ்வளவுதான். ஆகவே மனசாட்சியினுடைய உறுத்தலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அடுத்தபடியாக இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மறுமை என்று ஒன்று இருக்குப்பா, அதுல உனக்கு தண்டனை இருக்கு, கூலி இருக்கு என்ற உணர்வையும் தூதர்கள் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கிறான். தீமைகளை எதிர்த்து போராடுகின்ற பண்புகளை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறான். இல்லையா?
அந்த அந்த சக்தி இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு, நினைச்சா முடியும். நான் மது குடிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தால் முடியுமா முடியாதா? லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தால் முடியுமா முடியாதா? முடியும். முடியும். அதையும் தந்திருக்கிறான், அந்த திடத்தையும் தந்திருக்கிறான். ஆக தீமைகளை எதிர்த்து போராடுவதற்கான பல அம்சங்களை தந்திருக்கான். நன்மை எது தீமை எதுன்னு வழிகாட்டியிருக்கான், மனசாட்சியை தந்திருக்கான், தீமைகளை எதிர்த்து போராடுவதற்கு சக்தியை தந்திருக்கான், மறுமையிலே தண்டனை உண்டு என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கான். இத்தனைக்கும் மீறி தப்பு பண்ண யார் பொறுப்பு? மனுஷன் பொறுப்பு தான். சரி, அத்தோட விடல, சரிப்பா இவ்வளவும் மீறி தப்பு பண்ணிட்ட, அதுக்கு பிறகும் திருந்துறதுக்கும் மன்னிப்புக்கும் பல வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் பாவ மன்னிப்பு என்று சொல்லுகிறோம். இப்ப பாவ மன்னிப்புல ரெண்டு வகையான பாவங்கள் இஸ்லாத்தின் பார்வையில. ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்கிற பாவம், இன்னொன்று மனிதர்களுக்கு எதிராக செய்கிற பாவம். இப்ப இறைவனுக்கு எதிரான பாவம்னா இறைவனே இல்லை என்று சொல்வது, ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் இருப்பதாக சொல்வது, கடவுளை பார்க்காமலேயே கடவுளுக்கு உருவம் கற்பிப்பது. கடவுளை யார் பார்த்தா? யாருமே பார்க்கல, பார்க்காம இதுதான் கடவுள்னா எப்படி உருவம் கற்பிப்பது, கடவுளுக்கு இருக்கிற தன்மைகள் வேறொருக்கு இருப்பதாக சொல்வது. இல்லையா? கடவுள் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறான், கேட்கிறான். இது இன்னொரு ஆளுக்கு இருக்குன்னா இன்னொரு கடவுளை உண்டு பண்றோம் நம்ம. இல்லையா? ஆக இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்கிற பாவங்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதிருப்பது, தொழாமல் இருப்பது, நோன்பு பிடிப்பாமல் இருப்பது, இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருப்பது, இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள். இந்த பாவங்களை குறித்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். இறைவன் மன்னிப்பான். வாழ்நாளிலேயே அதற்கான மன்னிப்பை நாம் கேட்டிருக்க வேண்டும். குறிப்பாக பெரும் பாவங்களை பொறுத்தவரையில வாழ்நாளிலேயே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அடுத்தபடியாக மனிதர்களுக்கு எதிராக செய்கிற பாவங்கள், அதுக்கு என்ன பரிகாரம்? பாதிக்கப்பட்ட மனிதனிடம் மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மனுஷனுக்கு பாவம் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லையா? லஞ்சம் வாங்கி வச்சுக்க, யார் உங்ககிட்ட லஞ்சம் கொடுத்தானோ அவன் மன்னிக்கணும். வரதட்சணை வாங்கினீங்கன்னு வைங்க, மாமனார் மன்னிக்கணும். மாமனார் மன்னிச்சாதான் வரதட்சணை மன்னிக்கப்படும். இல்லையா? அடுத்தவன் சொத்தை போடுங்கன்னா அவன் மன்னிக்கணும். இதெல்லாம் அவ்வளோத்தையும் புடுங்கி வச்சுட்டு கடவுளை என்ன மன்னிச்சிருந்தால மன்னிக்க விட மாட்டார். ஆகவே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை. இது ஒரு இந்த உலகத்திலே நாம் செய்யலாம். பாவ மன்னிப்புக்கு வேறு ஏற்பாடுகளையும் இறைவன் செய்திருக்கிறான். சில சின்ன பாவங்களை குறித்து மன்னிப்பே நீங்க கேற வேண்டாம், சில நன்மையான காரியங்களை செய்யுங்க, அந்த பாவம் அழிஞ்சு போயிடும். சில நன்மையான காரியங்களை செய்தால், சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் அல்ல, சின்ன சின்ன பாவங்கள். இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யாத், குர்ஆன் சொல்கிறது. உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுகின்றன. நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுகின்றன. நீங்கள் நோன்பு நோற்றால் இந்த நோன்புக்கும் அந்த நோன்புக்கும் இடையிலே நீங்கள் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லையா? நீங்கள் தொழுதால் இந்த தொழுகைக்கும் அந்த தொழுகைக்கும் இடையிலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக நல்லது செஞ்சாலே மன்னிக்கப்பட்டு போயிடும். சரி, இப்போ இந்த உலகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறு உலகத்துக்கு வந்தாச்சு. இந்த உலகம் அங்கேயும் இறைவன் மன்னிப்புக்கு ஏற்பாடு பண்றான். அங்கேயும் எங்கெல்லாம் மன்னிக்க முடியுமோ அங்கெல்லாம் மன்னிக்கிறான். ஒரு மனிதனுக்கு பாவம் செஞ்சிருக்கோம், இந்த உலகத்தில் நம்ம மன்னிப்பே கேட்கல, அவங்கிட்ட மன்னிப்பே கேட்கல, மறு உலகத்துக்கு வந்தாச்சு. என்ன இறைவன் என்ன செய்கிறான்? உன்னால் பாதிக்கப்பட்ட மனிதனை கூப்பிட்டு, இந்தாப்பா உனக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கான், பண்ணிச்சிருப்பா. யாரு? கடவுள் சொல்றார். கடவுள் கூப்பிட்டு யார சொல்கிறார்? மனிதனை கூப்பிட்டு, ஏதோ தெரியாம செஞ்சிட்டான், மன்னிச்சிருப்பான். மன்னிச்சிடான். சிலவன் மன்னிக்க மாட்டேன், முடியாது, முடிவாதமா. இறைவன் என்ன செய்கிறான்? ஒரு மாளிகையை எழுப்பி, ஒரு அழகான மாளிகையை எழுப்பி காட்டுகிறான். இறைவா, என்ன இந்த மாளிகை? உனக்காகத்தான்ப்பா. எதுக்கு தெரியுமா? அவனை மன்னிச்சிரு, அவனை மன்னிச்சுட்டா இந்த மாளிகை உனக்கு தான். ஆக எப்படியாவது உன்னை நரகிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறான். நரகத்திற்கு தள்ளுவ வேண்டும் என்று இறைவனுடைய ஆசை இல்லை. எப்படியாவது உன்னை பாதுகாக்க வேண்டும். பாருங்க, இவ்வளவு வழி வச்சிருக்கான் இறைவன். இந்த உலகத்திலே மன்னிப்பு கேளு, மறு உலகத்தில் போய் அவனை மன்னிக்கும்படியாக மனிதனிடத்திலே இறைவன் வேண்டுகிறான். ஆக இப்படி பல்வேறு ஏற்பாடுகளை செய்த பிறகும் பாவம் அதிகமாக இருக்கிறது என்றால் என்ன செய்ய முடியும்? சில பாதிக்கப்பட்ட சில பாவிகளுக்கு தண்டனை கொடுத்துத்தானே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இறைவன் நீதியாளன் என்ற கருத்துக்கு இடமில்லாமல் ஆகிவிடும். ஆகவேதான் இறைவன் நரகத்தை படைத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமா போயிருக்கும். எப்படியும் சொர்க்கத்துக்கு போலாம், என்ன பாவம் செய்யலாம், என்ன அநியாயம் செய்யலாம் என்று மனிதன் வாழ்க்கை மிக தடம்புரண்டு போயிருக்கும். அதிலிருந்து மனிதனை காப்பதற்காகத்தான் இந்த நரகம் என்ற ஏற்பாட்டையும் இறைவன் செய்திருக்கிறான்.